எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வணிகுல சத்ரி சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நார்மலா ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுத்தலைமுறைகிட்ட தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன். ராணிப்பேட்டை சம்பவம், 2 பாமக சார்ந்தவர்களை பெட்ரோலை ஊத்தி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எரித்தார்கள். அதுல ஒருவர் இறந்துட்டாரு. அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். பெரும்பகுதியான வன்னியர்கள் அந்த விஷயத்த கடந்திருப்பீங்க. விமலவர்மனால கடக்கவே முடியல. ஏன் கடக்க முடியல அப்படின்னா, உண்மையாகவே வன்னியர் சமூகத்துக்கெல்லாம் சாதி ஒற்றுமைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு. இந்த கேள்வி எழுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? நாம ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய தீ எரிப்பு சம்பவத்தை இந்த சமூகத்துக்குள்ள இருந்து நாம ஒட்டுமொத்த பேரும் பேசியிருந்தா தமிழகத்துல இருக்கிற அனைத்து மீடியாக்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்த பிரச்சனைய மிக வலுவாக பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம எல்லாம் பெரும்பகுதி இதை பற்றிய பேச்சுக்கள் பேசல. பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கான்றதே தெரியல. இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளவு பெரிய சங்கடத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்துது. ஏன் சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, வேங்கவேல் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். வேங்கவேல்ல 3 வருஷமா காவல்துறை எல்லா விஷயத்தையும் தேடி எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு விசாரணை முடிவுல சொன்ன உடனே ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்துக்குள்ள இல்ல பட்டியல் சமூகத்துல ஆதரவுகாரன் ஏற்ற அதாவது பாத்தீங்கன்னா இடதுசாரி கொள்கை கொண்ட மொத்த பேருமே இது தப்பு, எப்படி பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா தவறு செய்வார்கள், அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, அவங்களை எப்படி பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வைக்கப்படும் பொழுது, செஞ்சவன் தான் சமூகத்தை சார்ந்தவனா இருந்தா கூட அவனை காப்பாத்துற இவ்வளோ பெரிய ஒரு மெனக்கெடுதல் இருக்கு தெரியுமா அவங்களுக்கெல்லாம். நமக்கெல்லாம் எதிரில் நின்னவன் நம்மளே எரிச்சா கூட நாமெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். உண்மையாகவே நமக்கெல்லாம் மானம், ரோசம், சூடு, சொரணை, சமூக ஒற்றுமை, சாதி ஒற்றுமை இதெல்லாம் இருக்கா? நான் கேட்கிறேன். எரிச்சவன் எவனோ எப்படின்னா பாமக சார்ந்தவர்கள் அப்படின்ற மனநிலையோட பல வன்னியர்கள் நீங்க பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிமுக சார்ந்தவர்கள், திமுக சார்ந்தவர்கள், இதர கட்சியில இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் அப்படி பார்க்கலாம். நான் எப்படி பாக்குறேன்னா அவர்களை நான் வன்னியரா தான் பாக்குறேன். நம்மளுடைய சொந்தமா தான் பாக்குறேன். ஒரு வன்னியர் பாத்தீங்கன்னா அங்க பாதிக்கப்படும் பொழுது அதுவும் பாத்தீங்கன்னா எரித்தவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரிந்த பின்பும் கூட நாமெல்லாம் மீடியாக்கள் மூலமாக பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க, எரிப்பு நடந்தது, அதை பத்தி ஒருத்தம் கூட பாத்தீங்கன்னா வாயை திறக்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அவங்க குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டாங்கன்னு மொத்த பேரும் பாத்தீங்கன்னா கதறானுங்க. இவர்களை பார்த்து வன்னியர்கள்லாம் திருந்தணுமா? திருந்தக்கூடாது. அவர்களை நம்மளை பார்த்து பாத்தீங்கன்னா இதே என்னடா உனக்கு இவ்வளவு பெரிய சாதி வெறி இருக்கு, சாதி வெறி தன்மையோட பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சுத்துற, இந்த இதை போட்டு சுத்துற, அக்னி கலசம் போட்டுக்கிட்டு சுத்துற, ஜாதி பேரை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு சுத்துற, உன் பேருக்கு முன்னாடி ஜாதி பேரை சொல்ற அப்படின்னு பேசுற இந்த வாய்கள் தான் அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா பெட்ரோலை ஊத்தி எரிச்சா கூட, எரிச்சு கொன்னா கூட வாயை துறக்காம கடக்குறானுங்க. இவனுங்கெல்லாம் சாதி ஒழிப்பு போராளிகளா? இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதியை கடந்து பாத்தீங்கன்னா இருக்கானுங்களா? நான் கேட்கறேன். செஞ்சவன் பாத்தீங்கன்னா அவன் சாதிக்காரனா இருந்தா கடந்து போற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, உண்மையான சாதி வெறி அவனுக்கிட்ட தான் இருக்கு. வெளிப்படையா நம்ம சமூகத்துடைய விஷயங்களை பேசுறதுல நாம என்ன குறைஞ்சு போயிடுவோம்? நான் கேட்கறேன். வன்னியர்களுக்கு அந்த மனநிலை எங்க வந்திருக்கு? சாதியை சொல்லிடுறதுனால மற்ற சமூகத்தெல்லாம் நம்ம அடைக்கிடவும் அந்த மனப்பாங்கு எப்பொழுதுமே வன்னியர்களுக்கு இருக்க போறதும் கிடையாது, இருந்ததும் கிடையாது. புரியுதுங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா ஒவ்வொரு வன்னியர்களுமே பாத்தீங்கன்னா சமூகத்துக்குள்ள கண்டிப்பா அனைத்து விஷயத்திலையும் தலையிடணும். புரியுதுங்களா? இந்த சமூகத்துக்குள்ள எந்த கட்சியை சார்ந்த வன்னியர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நாம போய் நிக்கணும், அந்த விஷயத்த பேசணும். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு மனநிலையை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்குங்க. அதை பற்றிய பாத்தீங்கன்னா புரிதலை பாத்தீங்கன்னா உருவாக்கிக்குங்க. எனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய மன கஷ்டமா இருக்கு. நிறைய வன்னியர்கள் கடந்திருப்பீங்க, என்னால கடக்கவே முடியல. என்ன ஒரு தைரியம் பாத்தீங்கன்னா பெட்ரோலை ஊத்தி எரிப்பானுங்க. நான் கஞ்சா போட்டா பாத்தீங்கன்னா எரிச்சிருவானுங்களா? நான் கேட்கறேன். கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாது. சரி,
அவனுங்களுக்கு தான் மனசாட்சி கிடையாது. அதை ஊடகங்கள் மூலமாக பாமக சார்ந்த ஒட்டுமொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றிய எல்லா விஷயத்தையும் சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணாங்கல்ல. அந்த விஷயத்த பார்த்து ஐயோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறானுங்களே நம்ம சமூகத்தை சார்ந்தவனுங்க, இவனுங்க எல்லாம் மனுஷனுங்க தானா அப்படின்ற எவனாவது ஒருத்தனாவது ஒரே ஒரு பதிவியாவது வந்து போட்டானுங்களா? ஒருத்தன் கூட வந்து வாயை திறக்கல. ஆனா அந்த வாய்கள் முழுக்க முழுக்க நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? இவர்களுக்குத்தான் ஜாதி வெறி இருக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. உண்மையாகவே வந்து சாதி வெறி அவனுங்களுக்கு தான் இருக்குது. நமக்குத்தான் சாதி உணர்வும் கிடையாது, சாதி வெறியும் கிடையாது, சமூகம்னா என்னன்னு வந்து கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. திருந்த வேண்டியது அவர்கள் கிடையாது, நாம தான். இனிமேலாவது இந்த சமூகம் வந்து ஒற்றுமை சிந்தனையோட நம்ம சிந்திக்கல, ஒற்றுமையா நம்ம இருக்கல, அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு இப்படி அப்படின்னு 1008 குறைகளை வந்து நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்கள்லயும் வந்து இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் தலையெடுத்து போயிட்டே இருக்கும். நாமளும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துங்க நான் உறுதியா சொல்லிக்க விரும்புறேன். எனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய மன வருத்தம். அந்த மன வருத்தத்தை நம்ம எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கோபமும் கஷ்டமும் இருக்கு. ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். வெளிப்படையா சொல்லுங்கயா, சமூகத்துடைய பேரை சொல்லுங்கயா, நான் இன்னார் சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லுங்கயா. எவன் என்ன வந்து கிழிச்சிடுவானுங்க. அவனுங்க நம்மளை பார்த்து சாதி வெறின்னு சொல்லிட்டானா வந்து என்ன உனக்கு குறைஞ்சிட்டு போயிடுது? நான் மானமா போயிடுமா? உனக்கு கஷ்டமா போயிடுமா? நான் கேட்கறேன் நானு. உன் பிறந்த சமூகத்துடைய விஷயத்த சொல்றதுக்கு நீ ஏன் பயப்படணும்? எவனுக்கு பயப்படணும்? எவன் வந்து இங்க ஜாதி பார்க்காம இருக்கிறான்? சாதி ஒழிப்பு பேசுறவங்க கூட இன்னைக்கு ஜாதி பார்த்துக்கிட்டு தானே வந்து எரிக்கப்பட்டவர்கள் வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கடந்து போறான். நான் கேட்கிறேன், அவனுங்களுக்கு இருக்கிற இன உணர்வும் சமூக உணர்வும் சாதி ஒற்றுமையும் நமக்கு வரணுமா வேண்டாமா? வரணும், வரணும் அப்படின்னு வந்து நான் உறுதியா சொல்லிக்க விரும்புறேன். எவனை பார்த்தும் பயப்படாதீங்க. நீ வன்னியனான்னு கேட்ட, ஆமாண்டா நான் வன்னியன் தான்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? நீனா மயிரை வந்து ஜாதியை புறங்க அப்படியே ஒட்டுமொத்தமா ஒழிச்சு தள்ளிட்டு வந்துட்டீங்களாடா நீங்க? வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து ஜாதி ஒழிப்பு வந்து பேசுறதுக்கு நான் கேட்கிறேன். ஒன்னா ரெண்டா இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள். இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து கடலூர்ல ஒரு பையனை வந்து மஞ்சள் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து 10 குடிகார புறம்போக்குங்க வந்து அடிச்சானுங்க, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணானுங்க, கடந்தோம். அதுக்கப்புறம் கடலூர்ல வந்து பீச்சில் குளிக்க போன நம்ம வீட்டு பெண்கள் வந்து கலசம் போட்டிருக்காங்க அப்படின்னு அங்கேயே வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த பசங்க வந்து பிரச்சனை பண்ணானுங்க. அதையும் வன்னியர்கள் வந்து லாபகமா கடந்துட்டோம். இப்போ ஒரு பையனை வந்து பெட்ரோலை ஊத்தி எரிச்சு கொண்டுட்டாங்க. இன்னொரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து மருத்துவமனையில இருக்கிறான். அப்பயே நமக்கெல்லாம் சூடு சொரணை வரல அப்படின்னா எவனாவது நம்மளை பார்த்து சாதி வேறு இருக்கா அப்படின்னு கேட்டுருவான். நீங்க எல்லாம் கடந்தீங்க அப்படின்னா அவர்களால் அந்த சமூகம் அழியாது. இப்படி கடகரம் தெரியுமா? நம்மளாலதான் அந்த சமூகம் அழியன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கோபம் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. பல வன்னியர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கத்தையும் அந்த விஷயத்தையும் ஒற்றுமை உணர்வாக வருங்காலத்திலேயாவது வந்து மனசுக்குள்ள விதைச்சிங்க அப்படின்னு விமலவர்மன் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்.